Hello everyone, how are you? This is Dr. John. I welcome everyone to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான 3 விஷயம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சாப்டர் 6 ட்ரையாங்கிள்ஸ் சரிங்களா? ட்ரையாங்கிள் சாப்டர்ல செகண்ட் எக்ஸசைஸ்ல 8th சம் பார்க்குறோம். ஆக்சுவலா இந்த சாப்டர் ஃபுல்லாவே நம்ம ரெண்டு தியரம் யூஸ் பண்றோம் சரிங்களா? ஒன்னு பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், இன்னொன்னு கான்வர்ஸ் ஆஃப் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். ஓகே, பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம்னா என்னங்க? If a line is drawn parallel to one side of a triangle to intersect other two sides in a distinct points, then the other two sides are divided in the same ratio. Then the other two sides are divided in the same ratio. Converse part of basic proportionality theorem என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, if a line is divided any two sides, if a line is divides any two sides of a triangle in the same ratio, then the line is parallel to the third side. Okay, so basic proportionality theorem என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சி அந்த ட்ரையாங்கிள்ல ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடுல, ஓகே, ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடுல ஒரு லைன் வரைய கூடுமானால் அது தேர்ட் சைடுக்கு பேரலா இருக்கும் பொழுது அந்த சைட்ஸ் டிவைட் பண்ணக்கூடிய ரேஷியோஸ் ஈக்குவலா இருக்கும். அதோட ரேஷியோஸ் ஈக்குவலா இருக்கும். கான்வர்ஸ் பார்ட் ஆஃப் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு லைன் ஒரு ஒரு ட்ரையாங்கிள்ல ஒரு லைன் ஒன் சைட்ல இருந்து இன்னொரு சைடு வரைஞ்சு அது அதோட சைட்ஸ் ஆர் அந்த சைட்ஸ் வந்து டிவைடட் ரேஷியோஸ் ஈக்குவலா இருக்கும் பொழுது, அந்த ரேஷியோஸை டிவைட் பண்ணும் பொழுது ஈக்குவலா இருந்துச்சுன்னா அதோட தேர்ட் சைடுக்கு அது பேரலா இருக்கும்னு சொல்றாங்க. திஸ் இஸ் கான்வர்ஸ் பார்ட் ஆஃப் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். வாங்க இங்க நம்ம 8th சம் பார்க்கலாம். 8th சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இங்க பாருங்க, prove that a line joining the midpoint of any two sides of a triangle is parallel to the third side. Is parallel to the third side. Okay. So என்ன கொடுத்திருக்காங்க? A line joining the midpoint of any two sides of a triangle parallel to the third side. Okay. ஸோ ஒரு ட்ரையாங்கிள்ல மிட் பாயிண்ட் ஆஃப் எனி டூ சைட்ஸ் எடுத்துக்கிட்டா அது தேர்ட் சைடுக்கு எப்படி இருக்குமா? பேரலா இருக்குமா? ஆக்சுவலா பேரலல்னு கண்டுபிடிக்கிறதுனா நம்ம என்ன தியரம் யூஸ் பண்ணுவோம்? கான்வர்ஸ் பார்ட் ஆஃப் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். ஸோ கான்வர்ஸ் பார்ட் ஆஃப் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் ஆக்சுவலா எப்படி இருக்கும்? ஒரு லைனு ஒரு ட்ரையாங்கிள்ல ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடுக்கு வரைய முடிஞ்சிச்சுன்னா அந்த சைடோட ரேஷியோஸ் ஈக்குவலா இருக்கிற பட்சத்துல அந்த லைன் தேர்ட் சைடுக்கு பேரலா இருக்கும். சரிங்களா? ரைட். வாங்க ஒரு டயக்ராம் போட்டோம்னா ஆக்சுவலா இந்த தியரம் இந்த கொஸ்டின் எப்படி இருக்கும்னு பார்த்துடலாம். ஒரு டயக்ராம் போட்டோம்னா ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, நான் ஒரு டயக்ராம் போடுறேன் பாருங்க. ஐ எம் டேக்கிங் a triangle. Okay, so we have to find the solution. So one triangle I can draw here. Okay, so ஒரு லைன் parallel, ஒரு லைன் வரைகிறேன். So the name of this corner is ABC and DE. Okay, DE. இப்போ என்ன சொல்றாங்கன்னா Dயும் Eயும், ஓகே, இந்த Dயும் Eயும் மிட் பாயிண்ட் ஆஃப் சைட்ஸ் A அண்ட் AB அண்ட் ஏசியா இருக்கிறப்போ இந்த DE லைன்ங்கிறது BCக்கு பேரலா இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அதை தான் நம்ம இங்க ஃபாலோ பண்ண போறோம். ஓகே, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே, வாங்க வீடியோ வாங்க சால்வ் பண்ணுவோம். நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். Since D is the midpoint of, since D is the midpoint of side AB, midpoint of side AB, D is the midpoint of side AB. அப்போ AB க்கு D வந்து midpoint னு சொன்னோம்னா AD as well as BD are equal. Therefore AD is equal to BD. Therefore AD is equal to BD. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த BD ஒரு சைடு கொண்டு வரேன். ஓகே, டிவைட் பண்ற வேல்யூ டிவைட் பண்ணும் பொழுது இது ஆக்சுவலா என்னவா மாறும்? ஈக்குவல் டு 1 in ரைட் ஹேண்ட் சைடு வரும். ஸோ ஐ ஹாவ் டு நோட் ஹியர் AD divided by BD is equal to 1. This is of equation number 1. Similarly, இதே மாதிரி நான் அடுத்து என்ன சொல்ல போறேன்னா E is the midpoint of BC side. Okay, since E is the midpoint of, since E is the midpoint of side BC, okay, side AC, sorry, side AC. Therefore அந்த ஃபிகர்ல
ஏஇயும் சிஇயும் ஈக்குவலா இருக்கும் இல்லைங்களா? ஏஇ இஸ் ஈக்குவல் டு சிஇ. இப்போ நான் அந்த சிஇயை டினாமினேட்டர் கொண்டு வரேன். ஸோ அப்போ என்ன நடக்கும்? ஏஇ டிவைடட் பை சிஇ is equal to 1. This is of equation number 2. From 1 and 2, right hand side equal. So we can equate the left hand side. Okay. So இங்க பாருங்க, from 1 and 2, from 1 and 2, from 1 and 2, we get, what we get? Okay. AD divided by BD. Okay. So ரெண்டு சைட்லயும் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா இருக்கிறதுனால we have to equate the left hand side. So AD divides BD is nothing but AE divides CE. AE divides CE. Okay. AE divides CE. இங்க பாருங்க, இப்ப இந்த ரேஷியோஸ் சேமா இருக்கிறதுனால, ஓகே, இதோட ரேஷியோ சேமா இருக்கிறதுனால கண்டிப்பா DEங்கிற பாயிண்ட் BCக்கு parallel இருக்கும். ஓகே. By converse of basic proportionality theorem, basic proportionality theorem, by converse of basic proportionality theorem. Okay, what we have? DE is parallel to BC. DE is parallel to BC. 1 second I recall. Okay, actually என்ன கொடுத்திருக்காங்க? இங்க பாருங்க, prove that a line joining the midpoint of any two sides of a triangle is parallel to the third side. Okay. Okay. So a line joining the midpoint. So ஒரு midpoint வழியா ஒரு லைன் இன்னொரு சைடுக்கு ஜாயின் பண்ண முடிஞ்சுச்சுன்னா அது ஆக்சுவலா எப்படி இருக்கும்? அந்த லைன் தேர்ட் சைடுக்கு parallel இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, ரைட். இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா, from the given part I have to choose. ஓகே, ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன் ஏபிசின்னு. D and Eங்கிறது midpoint of AB as well as ACங்கிற சைடுக்கு வச்சுக்கிறேன். Since D is the midpoint of side AB இருக்கிறதுனால length of ADயும் length of BDயும் ஈக்குவல்னு சொல்றோம். சரிங்களா? இப்போ ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற வேல்யூவை நான் லெஃப்ட்ல கொண்டு வரும்பொழுது AD டிவைடட் பை, ஏன்னா இங்க ப்ராடக்ட்ல இருக்கிற வேல்யூ டினாமினேட்டருக்கு இறங்கும் போது ஆக்சுவலா லெஃப்ட் ஹேண்ட் சைடு மாறும்பொழுது டினாமினேட்டருக்கு வரும். ஸோ AD டிவைடட் பை BD இஸ் ஈக்குவல் டு 1. தட் இஸ் ஆஃப் ஈக்குவேஷன் நம்பர் 1. சிமிலர்லி நான் அடுத்து என்ன கொண்டு போறேன்னா, ஈங்கிற பாயிண்ட் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் சைடு ஏசின்னு கொண்டு வரேன். ஸோ அப்போ அந்த லெங்த் ஆஃப் ஏயும் லெங்த் ஆஃப் சியும் ஈக்குவலா இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் அந்த சிஇ டினாமினேட்டர் கொண்டு வரும்பொழுது ஈக்குவல் டு 1ன்னு சொல்வேன். ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2, ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டும் ஈக்குவலா இருக்கிறதுனால we have to equate the left hand side. So left hand side, what is the value here? AD by BD is equal to AE by CE. By converse of basic proportionality theorem, அந்த சைட்ஸ் டிவைட் பண்ணக்கூடிய அந்த ரேஷியோஸ் ஈக்குவலா இருக்கிறப்போ அந்த லைன் கண்டிப்பா parallel லைனா இருக்கும். So that is DE is parallel to BC. DE is parallel to BC. Yeah, next question பாருங்க. Question number 9. Okay. ABCD is a trapezium. Okay, ABCD is a trapezium in which AB is parallel to DC and its diagonals intersect each other at the point O. We have to show that AO divides BO is equal to CO divides DO. Okay, என்ன கொடுத்திருக்காங்க? ABCD is a trapezium. Okay, ABCD is a trapezium. Not only that, AB is parallel to DC. Okay, and the diagonal intersect each other at the point O. Diagonal intersect each other at the point O. Show that AO divides BO is equal to CO divides DO. Okay, ABCD ஒரு ட்ரபீசியம்னு கொடுத்திருக்காங்க. ட்ரபீசியம்னாலே நம்மளுக்கு நல்லா தெரியும், ஒன் பேர் parallel சைடு. சரிங்களா? அந்த பேர்ல ஒரு செட் வந்து parallel இருக்கும், அதர் செட் parallel இருக்காது. ஓகே, நான் parallel. ஸோ அப்போ AB is parallel to DC ன்னு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாத இதோட diagonals intersect each other at the point O. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, AO divided by BO, அதாவது டயகனல்ல வந்து மீட் பண்ற அந்த டயகனல்ல இன்டர்செக்ட் பண்ற அந்த பாயிண்ட் பக்கம் அந்த லெங்த் AO divided by BO is equal to CO divided by DO ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? யா, திஸ் இஸ் த டயக்ராம். சரிங்களா? கொடுத்திருக்கிறது ABCD ஒரு ட்ரபீசியமா இருக்கிறதுனால I have to note ABCD ட்ரபீசியம். ஓகே, ஒன் சைடு parallel இருக்கு, another
நான் பேரலல் இருக்கு சரிங்களா. ஏபிசிடி இஸ் அ ட்ரபீசியம்னு நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, அடுத்து ஏபி பேரலல் டு டிசின்னு கொடுத்துருக்காங்க. ஏபி இஸ் பேரலல் டு டிசி. அப்ப இந்த ரெண்டு லைனும் பேரலலா இருக்கு. திஸ் இஸ் நான் பேரலல். ஓகே, அதாவது ஏடியும் பிசியும் நான் பேரலல். ஓகே, இது ரெண்டு இந்த டயகனல்ஸ் இன்டர்செக்ட் ஈச் அதர் அட் த பாயிண்ட் ஓ. ஸோ த சென்டர் பாயிண்ட் இன்டர்செக்ட் பண்ற அந்த பாயிண்ட் வந்து ஓன்னு எடுத்திருக்கிறேன். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஏஓ டிவைட்ஸ் பிஓ ஓகே ஈக்குவல் டு சிஓ டிவைட்ஸ் டிஓ. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் இங்க. ஓகே, வாங்க ப்ரூவ் பண்ணலாம். ப்ரூவ் பண்றது ரொம்ப ஈஸி. ஓகே, I have to draw OE is parallel to AB. Okay, first we have to draw. So ஒரு construction பண்றோம். Okay, draw OE is parallel to AB. OE is parallel to AB from O. Okay, so actually நம்மளுக்கு என்ன தெரியும்னா AB and DC. Okay, AB and DC are parallel. சம்ல கொடுத்திருக்காங்க AB and DC are parallel. Okay, அதனால therefore இந்த OE எப்படி இருக்கும்? DC க்கு parallel இருக்கும். Okay, OE is DC க்கு parallel because AB is parallel to DC. Okay, AB is parallel to DC. அதனால கண்டிப்பா OE is parallel to DC ஆ இருக்கும். சரிங்களா? So I have to consider the triangle ADC. Okay, I consider the triangle ADC. இங்க பாருங்க, in triangle I am taking in triangle ADC. Okay, I have chose the triangle ADC. இதுல இந்த OEங்கிறது டிசிக்கு பேரலலா இருக்கு சரிங்களா. OE is parallel to DC. ஓகே, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, ஒரு பாயிண்ட் பேரலலா இருக்கும்போது இதை டிவைட் பண்ணக்கூடிய இந்த சைட்ஸ் அந்த டிவைட் பண்ணக்கூடிய ரேஷியோஸ் காமனா இருக்கும் பை பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் படி சரிங்களா. சோ நம்மளுக்கு நல்லா தெரியும் இதுல சின்ஸ் ஏன்னா ஃபர்ஸ்டே நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. சின்ஸ் OE is parallel to DC, since OE is parallel to DC by basic proportionality theorem. Okay, by basic proportionality theorem, by basic proportionality theorem, basic proportionality theorem ஆக்சுவலா என்னங்க, ஒரு லைன் ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடுக்கு டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ல வரைய முடிஞ்சு தேர்ட் சைடுக்கு பேரலா இருந்தா அது டிவைட் பண்ணக்கூடிய இந்த ரேஷியோஸ் ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. இங்க ஆக்சுவலா அந்த ரெண்டு சைடு என்னன்னு சொல்லியிருக்காங்க, பேரலல்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அது டிவைட் பண்ணக்கூடிய அந்த சைட்ஸ் வந்து ரேஷியோ கரெக்டா இருக்குன்னு சொல்றோம். நான் இப்ப எப்படி எழுதுறேன்னா therefore பாருங்க, இந்த டயகிராம்ல பாருங்க, we have to see from the diagram. So what is that? We have a value from the diagram. Okay, இங்க பாருங்க, இந்த பாயிண்ட் அதாவது OEங்கிற பாயிண்ட் டிசிக்கு பேரலா இருக்கிறதுனால AE divided by DE as well as AO divided by CO அப்படின்னு எழுதலாம். Okay, so I have to note here AO divided by CO is equal to AE divided by DE. AE divided by DE, that is of equation number 1. That is of equation number 1. Similarly, I have to choose the another triangle. Okay, D another triangle நான் எடுக்கிறேன். எந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன்னா DBA. ஓகே, DBA இந்த ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் இந்த OE வந்து ABக்கு பேரலலா இருக்கு. ஓகே, இந்த ட்ரையாங்கிள்ல OE வந்து ABக்கு பேரலலா இருக்கு சரிங்களா. வாங்க ப்ரூவ் பண்ணுவோம். In triangle I have choose the another triangle. Okay, I can choose the another triangle. So what is the triangle? In triangle DBA. Okay, in triangle DBA, since நம்மளுக்கு நல்லாவே தெரியும் OE is parallel to AB ஆ இருக்கிறதுனால ஓகே, by basic proportionality theorem, by basic proportionality theorem, by basic proportionality theorem. Okay, what is that point? AE. Okay, AE divided by DE is equal to BO divided by. So I have keeping the common point in one side. Okay, right, common point ஒரே சைடு வச்சுக்கிட்டா ஈஸியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ BO divided by DO is equal to AE divided by DE. Okay, that is of equation number 2.
ஓகே. இப்ப பாருங்க ஈக்குவேஷன் 1லயும் ஈக்குவேஷன் 2லயும் ரைட் ஹேண்ட் சைடு காமனா இருக்கிறதுனால we have to equate the left hand side. Okay. So what is that point from equation 1 and 2? Okay. From equation 1 and 2. So how we are finding நம்ம முதல்ல எப்படி அதை மேட்ச் பண்றோம் பாருங்க. ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2லயும் ரைட் ஹேண்ட் சைடு காமனா இருக்கிறதுனால we have to collect the left hand side. Okay. We can equate the left hand side. So I have to write here from equation 1 and 2. Okay. From equation 1 and 2. We can equate the left hand side because of the right hand side are equal. So we can equate the left hand side. So what is the point here? AO divided by CO is equal to BO divided by BO. Okay. AO divided by BO. Sorry. AO divided by CO is equal to BO divided by BO. Okay. Actually நம்ம என்ன prove பண்ணணும்? AO divided by BO. So அப்ப நம்ம காமனா இந்த கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? கேட்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் கிடைச்சிரும். ஸோ ஐ ஹாவ் டு மல்டிபிள் ஹியர். ரைட்ல இருக்கிற வேல்யூ லெஃப்ட்டுக்கு நான் கொண்டு வரேன், லெஃப்ட்ல இருக்கிற வேல்யூவை ரைட்டுக்கு கொண்டு போறேன். ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஹியர்? வாட் இஸ் த பாயிண்ட் ஹியர்? AO divided by BO is equal to CO divided by DO. So this is our proving part. So we proved. Okay. So actually என்ன பண்ணியிருக்கிறோம் இங்க நம்ம AO divided by CO is equals BO divided by DO இருக்கிறதுனால அந்த BO-வை ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். ஆக்சுவலா அங்க நியூமரேட்டர்ல இருக்கு, லெஃப்ட்டுக்கு வரும்போது டினாமினேட்டரா மாறும். சரிங்களா? அதே மாதிரி CO வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு டினாமினேட்டர்ல இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நியூமரேட்டருக்கு மாறிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம கன்வெர்ட் பண்றோம். ஸோ AO by BO is equal to CO divided by DO. So once again I recall the problem. Once again I recall the problem. So actually என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு trapezium. Okay. ABCD is a trapezium. Okay. ABCD is a trapezium in which AB is parallel to DC. Okay. In which AB is parallel to DC. And it's a diagonal intersect each other at the point O. Okay. We have to show AO divided by BO is equal to CO divided by DO. Okay. Right. Actually என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ABCD is a trapezium னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ABCD is a trapezium. So நம்ம ஒரு trapezium எடுத்துக்கிறோம். ABCD ஒரு trapezium னு எடுத்துக்கிறேன். அந்த trapeziumல we have to start with the construction. ஒரு constructionல start பண்றேன். Okay. அந்த intersect பண்ணுது இல்லையா diagonals, அந்த middle pointல இருந்து E னு ஒரு line நான் draw பண்றேன். So I have to draw OE is parallel to AB. So actually AB is parallel to DC ஆ இருக்கு. இப்போ நான் ஒரு line construct பண்றேன் OE. That is parallel to AB ஆ இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அது எதுக்கும் parallel இருக்கும்? DC க்கும் parallel இருக்கும். So we have OE is parallel to AB as well as OE is parallel to DC. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த ட்ரையாங்கிளை நான் சூஸ் பண்றேன். ADC ட்ரையாங்கிள் சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணும் பொழுது இங்க OE is parallel to DC ஆ இருக்கிறதுனால by basic proportionality theorem படி ஓகே இந்த சைட்ஸோட டிவைட் பண்ற ரேஷியோஸ் ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன ஆகுது? AE divided by DE is equal to AO divided by CO. That is of equation number 1. So இது எல்லாத்துக்குமே basic proportionality theorem தான் நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா? AO divided by CO is equal to AE by DE. That is of equation number 1. Okay. Similarly, I can choose the another triangle. Okay. What is the triangle? ADB. இங்க பாருங்க. ADB. இந்த triangle நான் choose பண்றேன். இந்த triangleக்கு OE is parallel to AB ஆ இருக்கு. So the same category. Okay. Basic proportionality theorem. Basic proportionality theorem யூஸ் பண்ணும் பொழுது சைட்ஸோட டிவைட் பண்ற ரேஷியோஸ் காமனா இருக்கும். சரிங்களா? ஈக்குவல். சோ அப்போ AE divided by DE is equal to AO divided, sorry, இதை நான் எடுக்கும் பொழுது BO divided by DO. That is of equation number 2. இப்போ right hand side from equation 1 and 2ல இங்க பாருங்க AE by DEங்கிறது காமனா இருக்கு ரெண்டுத்துலயும். சோ அப்போ right hand side ஈக்குவலா இருக்கிறதுனால I have to equate the left hand side. So left hand side வேல்யூவை மட்டும் நான் ஈக்குவேட் பண்றேன். ஈக்குவேட் பண்ணும் பொழுது AO divided by CO is equal to BO divided by DO இருக்கு. ஆக்சுவலா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா AO by BO equal to CO by DO. So அதனால நான் கிராஸ் மல்டிபிள் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன வந்துருச்சு? AO by BO is equal to CO divided by DO. ஓகே. தொடர்ந்து படிங்க, என்ஜாய் பண்ணி படிங்க. ஏதாவது டவுட்ஸ், queries இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. ஓகே. I will catch you on the next video. Thank you.